அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து காட்டும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் புக்தியும் சக்தியும் ஒன்றிணையும் அற்புதமான நேரமாக அமைவதால் இனி தொட்ட காரியம் அனைத்தும் தூள் பறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அதிரடியாக உங்களை தேடி வரக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான புதன் உச்ச நிவர்த்தி பெற்று மிக வலுவாக ஆட்சி பலத்தை இழந்தாலும் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க. எனவே இந்த வேலை என்பது புக்தியும் சக்தியும் ஒன்றிணையும் தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ஆற்றல் வீரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் தனஸ்தானமாகிய 2இல் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் அவருடன் இணையும் இந்த தருணம் என்பது மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் பொதுவாக மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. எனவேதான் சக்தியின் மூலமாகவும் முழு வகையில அனைத்து வகையான பணிகளையும் அதிரடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகம் என்று உறுதியாகவே மங்களக்காரகரான செவ்வாய் பார்க்கப்படுகிறாருங்க. அவருடன் வித்யாகாரகரான புதன் மதிநுட்பத்தின் ஊற்றாக இருக்கக்கூடிய புதன் இணைவது இரட்டிப்பு நன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் எந்த ஒரு செயலை செய்தாலும் மங்களக்காரகரான செவ்வாயின் அமைப்பு அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்யக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கும். இந்த வகையில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்தாலும் கூட அவை துல்லியமாகவும் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் சரியாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவேதான் புக்தியும் சக்தியும் ஒன்றிணையும் தருணம் என்று அமைந்திருக்கக்கூடிய இந்த வேளை உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டுவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான வளர்ச்சி முன்னேற்றம் என்ற அனைத்தையும் நிறைவாக அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் இனி கையில் எடுக்கக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் உறுதியாக தூள் பறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் விரைவாக செய்வதோடு அவற்றின் பலனை உடனடியாக சந்திக்கக்கூடிய வகையில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான வேலையாக அமைகிறது. எனவே தவறவிடாமல் கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை மிகவும் அபரிவிதமாக இந்த வேளையில் பல மாற்றங்களையும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் புதன் மற்றும் வலுவாக செவ்வாயின் மீது கிடைக்கிறது. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக ராசியின் அதிபதியான புதன் மற்றும் செவ்வாயை பார்ப்பதால் இந்த வேளையில் உறுதியாகவே குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கிறது. குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் பல காரியங்களை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் நன்கு அதன் விளைவுகளையும் அதன் திட்டங்களையும் முழுமையாக உள்வாங்கி அதற்கு ஏற்றபடியில் சிறப்பாக செயல்படுவதால் இந்த வேளையில் எளிதில் வெற்றி கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவில் காரிய தடை சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் தனஸ்தானம் ஆகிய 2இல் வலுவாக வளம் வரக்கூடிய ராசியின் அதிபதியான புதன் மற்றும் செவ்வாயின் அமைப்பால் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது கன்னிராசிக்காரர்கள் இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் இரு கிரகநிலைகள் ஒன்றிணையக்கூடிய இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தை தனது சப்தம பார்வையால் பார்க்கிறார். வித்யாகாரகரான புதனும் இணைந்து செவ்வாயின் ஆட்சி வீட்டை பார்ப்பது
பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் என எந்த விதமான பணியாக இருந்தாலும் அந்த பணிகளை முழுமையாக தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் இந்த வேளையை கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான மாற்றம் கிடைப்பதோடு உறுதியாகவே கையில் எடுக்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் காரிய வெற்றி நிறைவாக பெறக்கூடிய வகையில் அற்புதமான வளர்ச்சியை சந்திக்கும் சிறப்பான தருணமாக அமைய போகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கன்னிராசிக்காரர்கள். அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பில் அதிரடியான மாற்றம் ஏற்படக்கூடிய இந்த தருணம் என்பது பொருளாதார ரீதியான வளர்ச்சி, முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாக கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. ராசியின் அதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் தனஸ்தானம் ஆகிய 2இல் வலுவாக வீற்றிருப்பதால் இந்த வேளையில் தொழில் ரீதியாக கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிக்கல்கள் விலகும். குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். குறிப்பாக வாக்குஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் வார்த்தைகள்ல அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவதால் பல்வேறு வகையான வீண் விரய செலவுகள் சார்ந்த விஷயங்கள் கட்டுக்குள் வருவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் தடைதாமதமின்றி இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எனவே கன்னிராசிக்காரர்கள் தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புக்தியும் சக்தியும் ஒன்றிணையும் நேரமாக இருப்பதால் இந்த தருணத்தில் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. மாணவர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது கல்வி ரீதியாக எடுக்கக்கூடிய சிறப்பான முடிவுகள் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் கிடைப்பதோடு இந்த தருணத்தில் புதிதாக பரிசுகளை பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபமும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் விலகும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதனின் திசையோ அல்லது புதனின் நட்பு கிரகங்களின் திசையோ புக்தியோ நடைபெறும் போது இந்த தருணத்தில் மேலும் இரட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல்வேறு வகையான தடை தாமதங்களை களைந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உறுதியாக நிறைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்துகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கால்நடை வளர்ப்பு, புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி போன்ற அனைத்திலும் நிறைவான முன்னேற்றத்தையும் தனலாபத்தையும் சந்திக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்ப பொறுப்பை ஏற்று வழிநடத்தக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த தருணத்தில் புத்தியும் சக்தியும் அதிகரிப்பதால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்க்கக்கூடிய வகையில் உங்களுடைய திட்டங்கள் மிக பெரிய அளவில் வெற்றிகரமாக அமையும். நினைப்பதை காட்டிலும் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல்வேறு வகையான காரிய தடைகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள முடியும். இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல நல்ல காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும். குறிப்பாக பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய திருப்பம் நீங்கள் எதிர்பாராத வகையில் சிறப்பாக கைகூடும். கலைத்துறையில் எதிர்பார்க்கக்கூடிய புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான சந்தர்ப்பமும் நிரந்தர வேலை வாய்ப்பு, நல்ல வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாற்றங்கள் நிறைவாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் நிச்சயமாக அமையும்.